10th இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு வந்து சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபஸ்ட்டு 3ல் நம்ம என்ன பார்க்கணுன்னா சினானிம்ஸ் பார்க்க போகிறோம். ஆன்டிசிபேட் ஃபஸ்ட் ஒன், அதோட ஆன்சர் என்ன? ஃபோர்சி. அடுத்து என்ன? கேஸ். கேஸோட ஆன்சர் என்ன? ஸ்டேர். அடுத்து ஹிஸ்டாரிக்கல், அதோடது எமோஷ்னல். அடுத்த 3 என்னென்னா ஆண்டனம்ஸ். ஆண்டனம்ஸில் ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க? அசெண்டிங். அசெண்டிங்க்கு என்னது? டிசெண்டிங். அடுத்தது அஃப்ளூயண்ட். அஃப்ளூயண்ட்டுக்கு என்ன? புவர். அடுத்து ஸ்ட்ரேஞ்ச். ஸ்ட்ரேஞ்சுக்கு யூஷுவல். ஸோ இது 3 ஆயிடுது. அடுத்தது சூஸ் த கரெக்ட் ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் எஸ்கிமோ. எஸ்கிமோட ப்ளூரல் என்ன? எஸ்கிமோ. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஆடிங் த ரைட் சஃபிக்ஸ். எதுக்கு? சைல்டு. சைல்டுக்கு என்ன வரும்? சைல்டுஹுட். ஓகேங்களா? அடுத்தது இந்த அப்ரிவியேஷன் பார்க்க போகிறோம் நம்ம. ஏஏசி இதோட அப்ரிவியேஷன் ஃபுல் ஃபார்ம் என்ன? அர்குமெண்டேட்டிவ் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் கம்யூனிகேஷன். ஓகேங்களா? அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? கம்ப்ளீட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் வித் அப்ராப்ரியேட் ஃப்ரேசல் verb given below. ஐ நெவர் டேஷ் இன் த ஜிம். அப்போ என்ன வரணும்? ஒர்க் அவுட். ஐ நெவர் ஒர்க் அவுட் இன் த ஜிம். அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? பேர் வாட்ச். இதுக்கு என்ன ஆப்ஷன்? ஆப்ஷன் டு பேர். வாட்சோட பேர் என்ன வரும்? வாட்ச்மேன். ஓகே. fill in the blank with the most appropriate preposition. The young seagull was alone dash his ledge. அப்போ இதில் என்ன வரும்? alone on his ledge. அடுத்தது என்னன்னாக்க அப்ராப்ரியேட் டென்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சிவா டேஷ் அட்டெண்ட் ப்ராக்கெட்டில், அதுக்கு என்னவோ அது கரெக்டாக எழுதணும். மியூசிக் கிளாஸ் ரெகுலர்லி. சிவா அட்டென்ஸ். இதில் அட்டென்ஸ் தான் வரணும். ஓகேவா? அடுத்தது இதில் என்ன கேட்டிருக்காங்க? லிங்கர். இது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதக்கூடிய என்ன ப்ராப்பரான கன்ஜங்ஷன் வேர்டு என்னன்னு கேட்குறாங்க. கால் மீ டேஷ் யூ நீட் மணி இன் கேஸ். கால் மீ இன் கேஸ் யூ நீட் மணி. அதுதான் லிங்கர் இதில்.